2 உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எடுத்துருக்கிற 2 உருளைக்கிழங்கையும் காய் துருவுறதில் துருவி எடுத்துக்க போகிறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ துருவி எடுத்துருக்கிற உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக இருக்கிற வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் போதும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இது கூடவே கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா நான் 250 மில்லி கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. கடைசியாக இது கூட பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும், நம்ம உருளைக்கிழங்கு துருவி சேர்த்துருக்கோம் பாருங்கள், அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஸ்பூன் கணக்கில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கிறதுனால தண்ணி விட்டுட்டே இருக்கும், அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் கணக்கில் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் களி மாதிரி இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற சோடா உப்பெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி கரைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு 4-5 நிமிஷத்துக்கு. இப்போ இது கூட கடைசியாக நான் வந்து எண்ணெயை சேர்த்துக்க போகிறேன். ஒரு குட்டி பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். நல்லா சுட சுட எண்ணெயை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக மொறு நமக்கு கிடைக்கும். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து பகோடா மாதிரியும் போடலாம், இல்லைனா போண்டா மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா போண்டா மாதிரி உருண்டையாக போடணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு உருட்டிக்கோங்க லைட்டாக. இப்படி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பகோடா மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் ஷேப்பே இல்லாமல் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே எண்ணெயில் இப்படி போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாவு வந்து அப்படியே நான் எடுத்து வச்சிடுறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்க போகிறேன். எண்ணெய் காய வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நீங்கள் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா காஞ்சி வந்துருச்சு எண்ணெய். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா ரவுண்டாக போடணும்னாலும் நீங்கள் இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஷேப்பே இல்லாமல் கூட நீங்கள் எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டைகளாக போட வேணாம், சின்னதாகவே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெந்துடும். மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ரொம்ப பெருசாக நம்ம உருண்டைகள் போடும் பொழுது மேலே வந்து கலர் சீக்கிரம் வந்துடும், ஆனால் உள்ளே வந்து மாவு பச்சையாகவே இருக்கும், கடலை மாவு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தீயை குறைச்சிக்கோங்க. மீடியம்லேயும் வைக்க வேணாம், ஃபுல்லாகவும் வைக்க வேணாம். ரெண்டுத்துக்கும் சென்டரில் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு அப்பப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கும். நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உருண்டையாக போடாமல் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நான் அப்படியே பகோடா மாதிரி போட்டுக்கிறேன்.
உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பகோடா மாதிரி செய்கிறதா இருந்தால் தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் வெந்திருக்காது. ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது தீஞ்சு போயிடும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கலாம். அப்பப்போ கலந்து கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இதே போல் மீதி இருக்கிற மாவை நீங்கள் உருண்டையாக போண்டாவும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படிலாம் இந்த மாதிரி உதிரியாக போட்டு பகோடாவும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு இதெல்லாம் வச்சு நம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வந்து அப்படியே நம்ம நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி நல்லா சூடாக ஈவினிங் டைமில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. எப்பயும் போல் நம்ம கடலை மாவு வச்சு போண்டா செய்வோம். அது கூடவே கொஞ்சம் நம்ம இப்போ இன்றைக்கி உருளைக்கிழங்கை சேர்த்து செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி போண்டா மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி பகோடா மாதிரியும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா மெல்லிசாக நீளமாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு பகோடா மாதிரி செஞ்சு எடுக்க முடியும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கனாலும். போண்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே உருளைக்கிழங்கும் இருக்கிறதுனால சாப்பிட நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் போண்டா. இன்றைக்கி ஈவினிங்கே நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சுட சுட ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்யும் போதே தட்டு காலி ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.